ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தான் பேர்ட்ஸ் பார்க் விசிட் பண்ணியிருந்தோம். திருச்சியில் உள்ள புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க பேர்ட்ஸ் பார்க் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டான விஷயங்கள் நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சந்தோஷமான விஷயங்கள் நிறையவே இருந்துச்சு. ஆனால் ஒரு சில சேட் மூமெண்ட் இருந்தது. அதை மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நடக்காமல் இருக்கணும், நீங்கள் அதை தவிர்க்கணும். அதுக்காண்டி இந்த விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது என்ன விஷயன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன், பாருங்கள். இதான் என்ட்ரன்ஸு. போயிட்டு இங்கே என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்துட்டு 200 சார்ஜ் பண்ணுறாங்க அடல்ட்ஸ்க்கு. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90 சென்டிமீட்டருக்கு கீழே உள்ளவங்களுக்கு டிக்கெட் கிடையாது, 90 சென்டிமீட்டருக்கு மேலே உள்ளவங்களுக்கு டிக்கெட் அப்படின்றாங்க. சின்ன பையனுக்கு கூட பார்த்தீங்கன்னா 150 சார்ஜ் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எதுவுமே உள்ள வந்து அலோவ் பண்ணுறது சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ரெண்டாவது ரொம்ப சேடான விஷயம் பார்த்தீங்கன்னா, வெயில் நேரத்தில் மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வெயில் நேரத்தில் போகிறப்ப இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாமே நிழலில் போய் ஓரமாக போய் உட்காந்துக்குது. நம்ம அது ரொம்ப வந்து என்ஜாய்மெண்ட்டாக பார்க்க முடியல. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வெயில் ரொம்ப இருக்கிறதுனால நம்மளால அலைய முடியல. எங்கே பார்த்தாலும் நமக்கு வந்து சுல்லுன்னு ரொம்ப வந்து வெயில் அடிக்குது. அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்க இந்த பார்க்குக்கு வரதா இருந்தா ஒன்றும் காலையில சீக்கிரமா வந்துட்டு வெயில் வர்றதுக்கு முன்னாடி கிளம்பிருங்க. அப்படி இல்லைன்னா ஈவினிங் போல வந்துட்டு ஒரு 3 o'clock போல வந்துட்டு ஒரு 2 hours சீக்கிரமா சுத்தி பார்த்துட்டு நீங்க வந்து கிளம்பிருங்க. அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா நீங்க காலையில வந்துட்டு ஒரு 12 மணி வரைக்கும் கொஞ்சம் ஓரளவு சுத்தி பார்த்து ரிலாக்ஸா சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேன்டீன் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையா நீங்க சாப்பிட்டுட்டு திரும்ப ஒரு 3 o'clock போல இன்னும் கொஞ்சம் அந்த பேர்ட்ஸ் இருக்க பக்கம்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிடுங்க. பார்க் வந்து பார்த்தீங்கன்னா 9 to 5 வரைக்கும் ஓப்பனில் வச்சுருக்காங்க. வீக்கெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 hour வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. சென்சார் டெக்னாலஜிலாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. பார்க்கில் 2 இடத்துல ரெஸ்ட் ரூம் வந்து அவைலபிளாக இருக்குது. வீக்கெண்ட் டேஸில் மட்டும் போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ரஷ்ஷாக இருக்குது. நம்மளால் ஃப்ரீயாக சுற்றி பார்க்க முடியல. ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு நம்மளை அடைச்சி வச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த பேர்ட்ஸ் பார்க்க போகிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்சாக தான் நம்மளை விடுறாங்க. அதனால அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு டிக்கெட்டை செக் பண்ணிட்டு தான் நம்மளை வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. அதனால் ரஷ்ஷாக இருக்க டைமில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் போயிடாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறையா பேர் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர்ட்ஸில் ஒரு 5 பேர்ட்ஸ் தான் கீழே வந்து நம்ம கையில் வந்து சாப்பிடுது. நம்ம ரொம்ப நேரமாக கையை நீட்டிக்கிட்டே நிற்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் உங்களுக்கும் வந்து சான்ஸ் கிடைக்கும். பேர்ட்ஸ் வந்து ஒருத்தர் கையில் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க கையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த பெரிய பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையிலலாம் வந்து உட்காராது. அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட நம்ம கேட்கணும். அவங்க கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு கையில் பிடிச்சிட்டு வந்து நம்ம கையில் வந்து உட்கார வைக்கிறாங்க. அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உட்காராது. கேன்டீன் தான் நமக்கு வந்து பெரிய டிசப்பாயிண்டிங்கு. கேன்டீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் டோக்கன் வாங்கணும். இங்கே டோக்கன் நம்ம வாங்கிட்டு அங்கே இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 hour கிட்ட எனக்கு டைம் ஆயிடுச்சுங்க. ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா டைம் ரொம்ப எடுத்துக்கிறாங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. க்யூவில் நிற்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 1 hour கிட்ட நிற்கிற மாதிரி ஆயிடுது. பசியில் மயக்கமே வந்துருச்சு. தண்ணி பாட்டில் வாங்கணும்னா கூட நம்ம க்யூவில் நின்று ரொம்ப நேரம் நின்று வாங்குற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் தண்ணி எல்லாம் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருங்க. ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரேட்டில் இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப டைம் ஆக்குறாங்க. அதுதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே சாப்பிட்டுட்டு நம்ம திரும்ப போய் சுற்றி பார்க்குறதுக்கு டைம் பத்தவே மாட்டேங்குது. ஸோ அந்த இடம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 70 தேட்டர்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் தாங்க அதுக்கு டைம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 120 சார்ஜ் பண்ணுறாங்கங்க. ஆனால் நம்ம வெளியே பார்க்குற தேட்டருக்கே பார்த்தீங்கன்னா 140 தான் டிக்கெட்டு. இவங்க என்னன்னா 120 சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விஆர் கேம்ஸுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோக்கன் வந்து 60 கொடுத்து வாங்குற மாதிரி இருக்காங்க. சில கேமுக்கெல்லாம் வந்து 2 டோக்கன் இருந்தால் தான் நீங்கள் விளையாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா 120 கிட்ட சார்ஜ் ஆகுது. அதையுமே பார்த்துக்கோங்க. ஆனால் என்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் காஸ்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. வெளியே டிக்கெட்டும் 200 இல்லாட்டி கேன்டீன்லேயும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. இங்கேயும் வந்துட்டு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்புறம் 70 தேட்டருக்கும் 120 வாங்குறாங்க. ஸோ நீங்கள் காசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 3000 ஒரு 3 பேர் போனீங்கனாலே ஒரு 2000 3000 செலவாயிரும். அந்தளவுக்கு காசு எடுத்துகிட்டு போனால் தான் நமக்கு வந்துட்டு இதை நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும்.
இந்த பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் மட்டும் இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த பார்க்ல நான் பார்த்த அழகான விஷயங்கள் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபன்னியான விஷயங்களும் நிறையவே இருக்குது. அது ரொம்பவே என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும். அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்து வந்து நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன். அந்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல வந்து ஹை சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.